இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாமகவுடைய தலைவர் பதவி 3 ஆண்டுகள் வரைக்கும் தான், மீண்டும் பொதுக்குழு கூடிதான் புது தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தை ராமதாஸ் சொல்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் திடுக்கிடும் தகவலா? என்னங்க இது ஏதோ பெருசா சொல்லுவாருன்னு பார்த்தா புத்துன்னு போயிடுச்சு. என்ன இப்ப அன்புமணி பொதுக்குழு கூட்ட போறாரு, அவரை அடுத்து தேர்ந்தெடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. நான் பார்த்தோம், அதாவது மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்துல பார்த்தோம். டாக்டர் ஐயா கூட்டின கூட்டத்துக்கு யாருமே வரவில்லை. மொத்தம் 8 பேர் தான் வந்திருந்தாங்க. அவரு கூட்டின கூட்டத்துக்கு, அன்புமணி கூட்டத்துக்கு ஏறத்தாழ 3/4 பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தான் பொதுக்குழுவிலையும் நாம் இப்போ டிசம்பர்ல கூட்டின பொதுக்குழுல பார்த்தோம் எந்த அளவுக்கு இவரு டாக்டர் ஐயா அவரை ஏளனமா பேசும்போது அவர் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா, அதே மாதிரி அங்கிருந்து இறங்கி வரும்போது, ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வரும்போது பார்த்தோம் ஏறத்தாழ இவருடைய வண்டியை கப்ஜா பண்ற மாதிரி அங்க இருக்கின்ற பொதுக்குழு நபர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப பொதுக்குழுவிலையும் அன்புமணிக்கு தான் மவுசு என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி கட்சி ஏறத்தால அவர் கையில் எடுத்து விட்டார், அன்புமணி கையில் எடுத்து விட்டார். ஆனா டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் அவருக்கு நிச்சயமாக ஒரு தேர்தல் ஜெயிக்க முடியாது, ஒரு பேரம் பேசவும் முடியாது, வேற மிச்சிருக்கிற கட்சிகள் கூட பேரம் பேசவும் முடியாது. இப்ப மறுபடியும் நான் சொல்றது இதேதான், எப்பவும் சொல்ற விஷயம் தான். அதாவது அன்புமணிக்கு தான் இந்த நெசசிட்டி இருக்கிறது. அதாவது ஃபியூச்சர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்புமணி தான். 56 வயசு தான் ஆகுது, இவருக்கு 87 வயசு ஆயிடுச்சு. 87 வயசானவருக்கு ஒரு ஃபியூச்சர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி திரு ஆர்கே, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.